இன்றைக்கி மாங்காய் வச்சு மாங்காய் பச்சடி செய்ய போகிறேன். இந்த மாங்காய் பச்சடி 3 டேஸ்ட்டில் செய்யலாம். உப்பு, புளிப்பு, காரம். இது எப்படி செய்யலாம் பார்க்கலாமா? முதல்ல இதை நான் தோல் சீவிக்கிறேன். பீலரை வச்சு நம்ம முதல்ல தோல் சீக்கலாம். பாருங்கள், அது மாதிரி நான் தோலியெல்லாம் சீவிட்டேன். இது நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு நம்ம வேக வைக்க போகிறோம். அதை நம்ம இப்போ கட் பண்ணிக்கலாம். இது போல் நீங்கள் வேக வைக்க போகிறோம். இது போல் நம்ம தனியாக கொட்டை தனியாக, இந்த மாங்காய் தனியாக நம்ம தனித்தனியாக கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதுமாரி கட் பண்ணிக்கிறேன். கொட்டையில் இருக்க எல்லா சரியும் நம்ம கட் பண்ணி தனியாக எடுத்துக்கலாம். இது மாங்காய் கட் பண்ணும் போதே வாயெல்லாம் ஊறுது. இதை நம்ம ஒரு பச்சடியாக நம்ம பண்ண போகிறோம். எப்படி பண்ணாலும் பார்க்கலாமா? பாருங்கள், இப்போ கொட்டை தனியாக, இந்த சதை தனியாக கட் பண்ணி எடுத்துட்டேன். இது நம்ம குக்கர்லையாச்சு ஒரு கடையில் வச்சு இப்போ வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ இந்த மாங்காயெல்லாம் போட்டு நான் வேக வச்சுக்கிறேன். இது நல்லா குழம்புலாம் ஆகிற வரைக்கும் வேக வச்சுக்கலாம். தண்ணி ஊற்றி லைட்டாக சால்ட்டு போட்டு வேக வச்சுக்கிறேன். மாங்காய் வந்துச்சாப்பா. மாங்காய் நல்லா குழம்புன்னு குழஞ்சி வந்துடுச்சு. பாருங்கள், இது போல் குழஞ்சி வந்துருக்கு. இதை இப்போ மாற்றிக்கலாம். நம்ம இதில் ஒரு 3 ஸ்பூனு எண்ணெய் நான் விட்டுக்கிறேன். 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கினேன். கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிச்சதும் ஒரு 5 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். ஒரு 5 காஞ்ச மிளகாய் இதில் போட்டு தாளிச்சிக்கலாம். இப்போ வேக வச்ச மாங்காவை இதில் நம்ம எடுத்து கொட்டிக்கலாம். இந்த வேக வச்ச மாங்காவை எடுத்து கொட்டிக்கிறேன். 1 ஸ்பூன் மிளகாத்தூள் நான் சேர்த்துக்கிறேன். மாங்காய் வேக வைக்கும்போது லைட்டாக நான் சால்ட்டு போட்டேன். அதில் மாங்காயில் இப்போ நான் உப்பு சேர்க்கலை. வெறும் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் மட்டும் சேர்த்துருக்கேன். பாருங்கள், மிளகாத்தூள் மட்டும் சேர்த்துருக்கேன். இது டேஸ்ட்டு கொடுக்கும். இனிப்பும் காரமும் சேர்ந்து ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் இந்த பச்சடி. இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை நான் சேர்த்துக்கிறேன். வாஷ் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். மாங்காய் நல்லா குடஞ்சி இந்த மாதிரி வந்திருக்கு. சவுப்பு மிளகா, ரெட் மிளகாத்தூளும் இதில் 1 ஸ்பூன் சேர்த்ததுனால கலர்ஃபுல்லாக வந்திருக்கு. இப்போ இதில் நான் நாட்டு சர்க்கரை அரை கப்பு சேர்த்துக்கிறேன். இது நம்ம கைவிடாத நம்ம இப்போ கெட்டியாகிற வரைக்கும் நம்ம கிளறிக்கிட்டே இருக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாங்காய் பச்சடி பாருங்கள் எவ்வளோ செம்மையாக வந்திருக்கு. இதை நீங்கள் வீட்டிலேயே ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும். தேங்க்யூ.